இன்டர்வியூக்கு தானே வந்த? ஆமாண்டா சோமு, நீயும் இன்டர்வியூக்கு தானே வந்திருக்க? நானும் இன்டர்வியூ தான் அண்ணே வந்திருக்கேன். இருக்குது ஒரு வேக்கன்சி. நம்ம எத்தனை பேர் வந்திருக்கோன்னு பாருங்க. நம்ம எல்லாருமே யாருக்கு இந்த ஜாக்பாட் வேலை கிடைக்க போகுதோ? பேப்பரில் எங்கள் கம்பெனி கொடுத்த விளம்பரத்தை பார்த்து வேலைக்கான இன்டர்வியூக்கு தானே வந்திருக்கீங்க. ஆமாம் சார். நீங்கள் என்ன வேலைக்கு இன்டர்வியூ வந்திருக்கீங்க நான் சொல்ல போகிறேன், அதை கவனமாக கேட்டுட்டு பதில் சொல்லுங்கள். இதுதான் எங்கள் கம்பெனி புதுசாக அறிமுகப்படுத்தி இருக்கிற லவ்லி பேக். இந்த பேக்கை ஒவ்வொரு ஏரியாவிலையும் விற்பனை செய்ய டிஸ்ட்ரிபியூட்டர்கள் பிரதிநிதிகள் தேவை. நல்ல திறமையானவங்க, வண்டி ஓட்ட தெரியுறவங்க, பேச்சு திறமை உள்ளவங்க இந்த பணியில் சேரலாம். இதுக்கு முன் கட்டணம் எதுவுமே கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஏரியாவுக்கு போய் ஒவ்வொரு கடையில் எத்தனை பேக்கை விநியோகிச்சுட்டு வரீங்கன்னு சொல்கிற எண்ணிக்கையை வச்சு தான் உங்களுக்கு சம்பளம் தரப்படும். எப்படியோ முன்பணம் இல்லாமல் இன்டர்வியூ இல்லாமல் ஒரு வேலை கிடைச்சுன்னா சரிதான். விநியோகஸ்தர் வேலை வீடு வீடாக தேடி போய் ஏரியாவை தேடி போய் விற்க வேண்டியதான். இங்கே இன்டர்வியூக்கு வந்திருக்க நீங்கள் எல்லாருமே செலக்டடு தான். தேங்க்யூ சார். ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ 11th எக்கனாமிக்ஸ் புக்கில் 6வது பாடம் டிஸ்ட்ரிபியூஷன் அனாலிசிஸ் விநியோக பகுப்பாய்வு பாடத்தில் உள்ள ஒரு மதிப்பெண் வினாவிடைகளை எளிய முறையில் பார்ப்போமா? விநியோகம் என்றால் என்ன? விநியோகம் என்பது ஒரு தயாரிப்பு அல்லது சேவையானது நுகர்வோர் அல்லது பிற வணிக பயனருக்கு கிடைக்க செய்யும் செயல்முறையாகும். உற்பத்தியாளர் அல்லது சேவை வழங்குநரால் நேரடியாகவோ அல்லது விநியோகஸ்தர்கள் அல்லது இடைத்தரகர்களுடன் பிற மறைமுக சேனல்களை பயன்படுத்துவதன் மூலமாகவோ விநியோகம் செய்யப்படலாம். விநியோகம் அப்படின்னா நாம ஒரு பொருளை உற்பத்தி பண்றோம், அந்த பொருள் பல்வேறு இடங்களுக்கு பல்வேறு நபர்களை சென்றடைய இடைத்தரகர்கள் அல்லது நாம் நேரடியாக விற்பனை செய்வது விநியோகம் எனப்படும். Distribution analysis. In economic, distribution of income is among the பொருளாதாரத்தில் வருவாய் பகுப்பாய்வு என்பது factors of production உற்பத்தி காரணி. Distribution of income in economic வந்தாலே factors of production இருந்தால் தான் இன்கம் வரும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நாம் இந்த பட்டாசை உற்பத்தி பண்ணி அதை விநியோகிக்கும் போது கிடைக்கும் வருமானம் நம்ம நாட்டோட பொருளாதாரத்தை குறிக்கும். Theory of distribution is popularly known as விநியோகத்தை நம்ம பொதுவாக எப்படி சொல்லலாம்னா தியரி ஆஃப் ப்ராடக்ட் ப்ரைஸிங். டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னா ப்ராடக்ட் ஆஃப் த ப்ரைஸ், ஒரு பொருளோட விலை. ஒரு பொருளை நம்ம உற்பத்தி பண்ணி விநியோகம் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிறது ப்ரைஸ், இதுதான் டிஸ்ட்ரிபியூஷன். ரெண்ட் இஸ் த ரிவார்ட் ஃபார் த யூஸ் ஆஃப். ரெண்டு என்னது? வாடகை. வாடகை எதோட பரிசு? லேண்ட், நிலத்தோட பரிசு. ரெண்டோட பரிசு லேண்ட், இந்த அழகிய நிலம் தான் வாடகையோட பரிசு. த கான்செப்ட் ஆஃப் குவாசி ரெண்ட் இஸ் அசோசியேட்டட் வித். குவாசி வாடகை கொள்கையை விளக்கியவர் மார்சல். குவாசி ரெண்ட், ஓசி ரெண்ட் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓசி ரெண்ட் சொல்ற கொள்கை சொன்னது யாரு? மார்சல். குவாசி ரெண்ட், மார்சல். த கிளாசிக்கல் தியரி ஆஃப் ரெண்ட் வாஸ் ப்ரொபவுண்டட் பை ரெக்கார்டியோ. கிளாசிக்கலான தியரியை நம்ம என்ன செய்வோம்? ரெக்கார்ட் பண்ணுவோம். கிளாசிக்கல் தியரி ஆஃப் ரெண்ட் வந்தாலே ரெக்கார்டியோ. கிளாசிக்கலான தியரியை நாம் எப்பவுமே ரெக்கார்ட் பண்ணுவோம். ஒரிஜினல் அண்ட் இன்டிஸ்ட்ரக்டபிள் பவர்ஸ் ஆஃப் த சாயில் is the term used by. மண்ணின் அசல் தன்மையும் அழியாத தன்மையும் பற்றி விளக்கியவர் ரெக்கார்டியோ. மண்ணில் அசலாகவும் அழியாததாகவும் இருக்கும்போதுதான் நாம மண்ணை ரெக்கார்ட் பண்ண முடியும். ஒரிஜினல் அண்ட் இன்டிஸ்ட்ரக்டபிள் பவர்ஸ் ஆஃப் சாயில் ரெக்கார்டியோ. அந்த கொஸ்டின் கிளாசிக்கல் தியரி ஆஃப் ரெண்ட் இதை சொன்னதான் ரெக்கார்டியோ தான். கிளாசிக்கலாக இருந்தால் தான் வாடகையை ரெக்கார்ட் பண்ண முடியும். அதே மாதிரி நிலம் ஒரிஜினலாகவும் அழியாததாக இருந்தால் தான் ரெக்கார்ட் பண்ண முடியும். த ரிவார்ட் ஃபார் லேபர் இஸ் தொழிலாளர்களின் பரிசு. வேஜ், கூலி. தொழிலாளர்கள் பரிசு என்ன நினைப்பாங்க? அவங்களோட கூலி. ரிவார்ட் ஃபார் லேபர் வேஜ். ரெண்டோட ரிவார்டு லேண்ட், லேபரோட ரிவார்டு வேஜ். மணி வேஜஸ் ஆர் ஆல்சோ நோன் அஸ். தொழிலாளர்களின் வேலைக்கு பணம் கூலியாக கொடுப்பது நாமினல் வேஜஸ், பெயரளவு ஊதியங்கள். மணி வேஜஸ் ஆர் ஆல்சோ நோன் அஸ் நாமினல் வேஜஸ். நாமினல்னா நாமினேஷன். நம்ம எலெக்ஷனுக்கு நாமினேஷன் பண்ணும்போது எதை கொடுப்போம்? மணி, பணத்தை. ரெசியூடல் கிளைம் தியரி இஸ் ப்ரொபவுண்டட் பை வால்கர். ரெசியூடல் கிளைம் தியரினா எஞ்சிய பொருள் உரிமை கோட்பாடு. இதனை வெளியிட்டவர் வால்கர். ரெசியூடல்னா ரெசிடென்ட், வீடுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. வீட்டுக்கு கிளையண்ட பார்க்க எப்படி போகணும்? வாக் பண்ணிட்டு போகணும். கிளைம் என்ற ரெசிடென்ட்னா அவங்க வீடு, வீட்டில் போய் பார்க்கணும்னா வாக் பண்ணிட்டே போகணும். The reward given for the use of capital. Capitalனா மூலதனம், இன்வெஸ்ட்மெண்ட். இன்வெஸ்ட்மெண்டோட பரிசு இன்ட்ரெஸ்ட், வட்டி. கேபிட்டலோட ரிவார்டு இன்ட்ரெஸ்ட். ரெண்டோட ரிவார்டு லேண்ட், லேபரோட ரிவார்டு வேஜ், கேபிட்டலோட ரிவார்டு இன்ட்ரெஸ்ட்.
கீன்சன் தியரி ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இஸ் பாப்புலர்லி known as. கீன்சனோட வட்டி விகித கோட்பாடு எதற்கு பிரபலம்? லிக்விடிட்டி ப்ரிஃபரன்ஸ் தியரி. லிக்விடிட்டினா பணப்புழக்க விகிதம். பணப்புழக்க விகித கோட்பாடு. லிக்விட ப்ரிப்பேர் பண்ணி அதிகமாக வட்டியில் குடிச்சது யாருன்னா கீன்சன். கீன்சன் தியரி ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்தாலே லிக்விடிட்டி ப்ரிஃபரன்ஸ் தியரி. அக்கார்டிங் டு த லோனபிள் ஃபண்ட்ஸ் தியரி, சப்ளை ஆஃப் லோனபிள் ஃபண்ட்ஸ் இஸ் ஈக்குவல் டு கடன் பெறக்கூடிய நிதி, உற்பத்தியிலிருந்து பெறப்படும் நிதி, இவை இரண்டும் இதற்கு சமம். எஸ் பிளஸ் பிசி பிளஸ் டிஹெச் பிளஸ் டிஐ. லோனபிள் ஃபண்ட் தியரி, சப்ளை ஆஃப் லோனபிள் ஃபண்ட் தியரி எதற்கு சமம்? எஸ் பிளஸ் பிசி பிளஸ் டிஹெச் பிளஸ் டிஐ. எஸ்னா சேவிங்ஸ், பிசினா பேங்க் கிரெடிட், டிஹெச்னா டிஸ்கார்டிங், டிஐனா டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட். The concept of meeting unexpected expenditure according to Keynes is. Unexpected expenditure எதிர்பாராத செலவு. கீன்ஸின் கருத்துப்படி எதிர்பாராத செலவு எதை குறிக்கிறது? ப்ரிகாஷனரி மோட்டிவ். வேற பிள்ளைங்களா, ப்ரிகாஷனரி மோட்டிவ்னா என்ன? எனக்கு வயசாயிடுச்சுல, எப்போ நோய் வரும், உடம்புக்கு எதாவது வரும்னு தெரியாது. அதனால முன்னேற்பாடை கொஞ்சம் ரூபாயை நான் சேர்த்து வச்சிருக்கேன். அதுக்கு பேர் தான் ப்ரிகாஷனரி மோட்டிவ். ரூபாயை சேர்த்து வைக்கலன்னா என்ன யாரும் பார்க்க மாட்டாங்கல்ல. கையில் என்னடா வச்சிருக்கீங்க? எங்கள் வருமானத்தை எங்களுக்கு பங்கிட்டு தந்தாங்க, அதை தான் வச்சுருக்கோம். நாங்க வேலை செய்யறதுக்கு கிடைச்ச சம்பளத்தை தான் கையில வச்சிருக்கோம். எங்களோட ஒட்டுமொத்த வருமானம். The distribution of income or wealth of a country among the individuals are. ஒரு நாட்டின் வருமானம் அங்குள்ள தனிநபர்களுக்கு பகிர்ந்தளிக்கப்படுவது பர்சனல் டிஸ்ட்ரிபியூஷன். இங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் தனித்தனியாக அவங்கவுங்க வருமானத்தை பகிர்ந்து கொடுத்துருக்காங்கல்ல, இதுதான் பர்சனல் டிஸ்ட்ரிபியூஷன். The distribution of income or wealth of a country among the individual சொல்ல வார்த்தை வந்தாலே பர்சனல் டிஸ்ட்ரிபியூஷன். எனக்கு கிடைச்சிருக்க இந்த ப்ராஃபிட், இதோட ரிவார்டு என்ன தெரியுமா? ஆர்கனைசேஷன். ப்ராஃபிட்டோட பரிசு ஆர்கனைசேஷன். ஆர்கனைசேஷன் இருந்தால் நிறைய லாபம் கிடைக்கும். Innovation theory of profit was given by Schumpeter. இது என்னது? ரேடியோ. இந்த ரேடியோவை கண்டுபிடிச்சது யாரு? மார்க்கோனி. ரேடியோவை கண்டுபிடிச்சது மார்க்கோனி. இனோவேஷன்னா புதுமை. எதுல புதுமை? ப்ராஃபிட், லாபத்துல புதுமை. லாபத்துல புதுமையான தியரியை கண்டுபிடிச்சவரு ஸ்கூம்பீட்டர். ஸ்கூம்பீட்டர் லாபத்துல புதுமையில புகுத்தினாரு. குவாசி ரெண்ட் அரைசஸ் இன் மேன்மேட் அப்ளிகேஷன்ஸ். குவாசி ரெண்டுனா வாசி ரெண்டு ஓசி. இந்த ஓசி ரெண்டு எதுல எல்லாம் யூஸ் ஆகுது? மனுஷனால கண்டுபிடிக்கப்படுகிற பொருட்கள்ல. அதுக்கு நம்ம எடுத்துக்கிட்டா சேரு, டெலிவிஷன், ரேடியோ இதெல்லாம் சொல்லலாம். மேன்மேட் மனுஷன் எப்பவுமே குவாசி வாசியா ரெண்டுல இருப்பான். வேஜஸ் as a sum of money or paid under contract by an employer to a worker for services rendered. Who said this? கூலிகளை வேலை செய்பவர்களுக்கு அவர்கள் செய்யும் வேலைகளை பொறுத்து கூலியாக வழங்க வேண்டும் என கூறியவர் பென்காம். வேலைகளின் அடிப்படையிலும் அவர்கள் செய்யும் சேவைகளின் அடிப்படையிலும் கூலி வழங்க வேண்டும் என கூறியவர் பென்காம். சேவைகளுக்கும் கூலி வழங்க வேண்டும் என கூறியவர் பென்காம். Avicenna's theory of interest was propounded by. Avicenna theory of interest னா வட்டிக்கு மதுவிலக்கு கோட்பாடு. NW சீனியர். சீனியர்னா பெரியவங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. பெரியவர்களுக்கு மது குடிப்பது பிடிக்காது. சீனியர் அதாவது பெரியவங்க மது குடிக்கிறத விரும்ப மாட்டாங்க. அதுவும் வட்டிக்கு எடுத்து மது குடிப்பதை விரும்ப மாட்டாங்க. Avicenna theory NW சீனியர். ஆப்சன்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்ட்ரெஸ்ட்ல ஆப்சன்ட் ஆகிறது சீனியர். லோனபிள் ஃபண்ட் தியரி ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இஸ் கால்ட் அஸ். லோனபிள் ஃபண்ட் தியரி ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னா நாம கடன் வாங்குறதுக்கு கொடுக்கிற வட்டி. நியோ கிளாசிக்கல் தியரி கடன் பெறக்கூடிய புதுமையான கொள்கை. லோனபிள் ஃபண்ட் தியரி ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னா நியோ கிளாசிக்கல் தியரி ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிஸ்ட்ரிபியூஷன் அனாலிசிஸ் லெசன்ல 4 ரிவார்டு கொஸ்டின் வருது. ஃபர்ஸ்ட் ஒன், ரெண்ட் இஸ் த ரிவார்ட் ஃபார் லேண்ட். ரெண்ட் லேண்ட் வாடகை நிலம். ரிவார்ட் ஃபார் லேபர் வேஜ். லேபர் வேஜ். The reward given for the use of capital. Capital மூலதனம், மூலதனத்தோட ரிவார்ட் இன்ட்ரெஸ்ட். Profit is the reward for organization. லாபத்தின் பரிசு ஆர்கனைசேஷன். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம உங்க கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.